அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரெட் ரெயின் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போறோம். கதை நம்ம ஆரம்பத்தில நம்ம கதாநாயகி இருந்து ஆரம்பிக்குது. ஒரு நாள் அவங்களுக்கு வந்து பேங்க்லேருந்து பேசுறதா சொல்லி ஒரு பொண்ணு கால் பண்றா. உங்க அக்கவுண்ட்ல ஏதோ திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, ஒண்ணும் பதறி போய் வந்து நான் அப்படி எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு, "இருங்க மேடம், நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் கனெக்ட் பண்றேன்னு" சொல்றாங்க. அந்த ஒரு போலீஸ்காரர் பேசுறாரு. அவ எடுத்த உடனே வந்து உங்க ரிங் சைன கு குற்றவாளிகளோட இருக்கு. சொல்லி ஓனர் வந்து இன்னும் பயமுறுத்தாரு. அப்புறம் மெயின் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து லைனில் வந்து நீ தப்பிக்கணும்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை வந்து எல்லாத்தையும் வந்து கொடுங்கன்னு மிரட்டுறாரு. பயந்து போய் எல்லா விவரத்தையும் வந்து கொடுத்து அடுத்த நிமிஷமே வந்து அவங்க அக்கௌண்ட்லேருந்து மொத்த பணத்தையும் வந்து அபேஸ் பண்ணிட்டு போடுறாங்க. இதுதான் கதையோட ஆரம்பம். பணத்தை இந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வெறும் 5 லட்சம் தான் போச்சு, இங்கே பல பேருக்கு 20 லட்சம் போயிருக்குன்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அப்புறம் தெரப்பி சென்டருக்கு போகிறாங்க. அங்கே தான் வந்து அவங்களுக்கு சில நம்பர்கள் வந்து கிடைக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு, நான் வீடு வாங்க வச்சிருந்த 9 லட்சத்தையும் வந்து திருடிட்டாங்கன்னு வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, இது ஒரு பெரிய நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு. அடுத்து யுவின்னு அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. அவள் ஒரு காலத்தில் வந்து திருடியாக இருந்தவ. ஆனால் ஒரு பாட்டி அவளுக்கு வந்து உதவி பண்ணனால வந்து திருந்தி வாழ்றா. ஆனால் அந்த பாட்டியை வந்து ஒரு ஸ்கேமிங் கும்பல் வந்து ஏமாத்திடுச்சு. இதனால் கோவமான யூமி நம்ம ஒரு டீமோடு சேர்ந்து வந்து அந்த ஸ்கேமரை வந்து பிடிக்க பிளான் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஹேக்கர் உதவியோட வந்து இந்த ஸ்கேம் கும்பலோட தலைவன் ஓத் என்ற இருக்கிறவனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஓத் வந்து ஒரு பக்கா அப்பாவி குடும்பத்தை மாதிரி நடித்தாலும் வந்து மறுபக்கம் வந்து மக்களை ஏமாத்துகிற பெரிய கிரிமினல். நம்ம டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த ஸ்கேமரை என்ன வழியை பயன்படுத்தினானோ அதே வழியை வச்சு அவனுக்கே விட்டுறாங்க. முதல்ல வந்து ஊத்தோட பொண்டாட்டி பேசுகிற மாதிரி வந்து டீப் ஃபேக் குரலை கால் பண்ணி உங்கள் பையனை காணோன்னு வந்து சொல்ல வைக்கிறாங்க. அடுத்து ஸ்கூல் டீச்சர் பேசுகிற மாதிரி பேசி அவனை இன்னும் பதப்படுத்த வைக்கிறாங்க. கடைசியாக வந்து அவன் பையனை கடத்தின மாதிரி ஒரு வீடியோவை அவனுக்கு வந்து அனுப்புகிறாங்க. பயந்து போன ஓத் வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முயற்சி பண்ணும்போது நம்ம டீம் அவனோட அக்கௌண்ட்டில் ஹேக் பண்ணி மொத்த பணத்தையும் வந்து திரும்பி எடுக்கிறாங்க. கடைசி காட்சியில் வந்து ஒரு பெரிய கார் சேசிங் வந்து நடக்குது. தன்னோட ஊத்தோட காரோட முட்டி மோதி அவனை பிடிக்கிறாங்க. போலீஸ் வரத்துக்குள்ள நம்ம டீம் அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனால் கதை இதோட முடியல. பிடிப்பது வெறும் சின்ன மீன்கள் தான், இன்னும் பெரிய திமிங்கலங்க வெளியே சுற்றிட்டு இருக்குன்னு தான் கதை முடியுது. இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா வந்து தெரியாத எண்ணிலேருந்து வங்கி தொடர்பான அழைப்புகளை வந்து நம்பாதீங்க. யார் கேட்டாலும் ஓடிபி இழந்து வங்கி ரகசிய எண்களை வந்து கொடுக்க வேணாம். பயம்தான் வந்து ஸ்கேமரோட மிகப்பெரிய ஆயுதம். பதப்படாமல் வந்து பேசுங்க. நன்றி.